டேய், என்னடா சரவணா சொல்ற? கீர்த்தியோட அப்பா இவ்வளோ மோசமானவரா? ஆமாண்டா. நான் கூட ஆரம்பத்துல கீர்த்தியோட அப்பா எங்க வீட்டுக்கு வந்தப்போ இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ வசதியானவங்க நம்ம வீட்டில் வந்து இருக்கிறேன்னு சொல்றாங்களே, பரவாயில்லையே, ரொம்ப நல்லவருன்னு நினைச்சிட்டேன்டா. ஆனா அவரு இவ்வளோ பெரிய பிளானோட தான் எங்க வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. என்னடா இது? இப்போ என்னடா பண்ண போற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. இத கீர்த்தி கிட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்டேங்கிறா. ஐயோ, எங்க அப்பா நல்லவரு, அப்படியெல்லாம் இல்ல, நீங்க எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு என் மேல கோவப்படுறாடா. டேய், அவளை சொல்லி தப்பு இல்லடா. அவரு அவகிட்ட நடந்துக்கிற விதம் அப்படி. அவளும் அவரை முழுசா நம்புறா. நீ சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு தானடா அவ சப்போர்ட் பண்ணுவா. ஆனா நீ தான் எப்படியாவது கீர்த்திக்கு சொல்லி புரிய வைக்கணும்டா. டேய், அவளை சரியா பார்த்து பேச கூட முடியலடா. ஒரு போன்ல கூட அவகிட்ட என்னால சரியா பேச முடியல. அப்புறம் எப்படி நான் அவளுக்கு புரிய வைப்பேன் சொல்லு? நீ ஒன்று பண்ணு சரவணா. இதுக்கப்புறம் அவங்க அப்பா உன்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பேசுவாருல்ல, அப்போ அதை பேசாம ரெக்கார்ட் பண்ணிடு. ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கீர்த்தி கிட்ட போட்டு காமி. அப்பாவை நம்பி தானே ஆகணும். டே சதீஷு, நீ சொல்ற ஐடியா கரெக்டுடா. இது ஏன் எனக்கு தோணாம போச்சு? அடுத்த தடவை அவர் என்கிட்ட பேசட்டும், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கீர்த்தி கிட்ட காமிச்சிடுறேன். ஆமாண்டா சரவணா. அப்பதான் அவளுக்கு அவங்க அப்பா உண்மையாவே எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு புரியும். ஆமாண்டா, எப்படியாவது கீர்த்திக்கு மட்டும் அவங்க அப்பாவை பத்தி சரியா புரிய வச்சுட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். ஏங்க, துபாயில இருந்து என் அண்ணன் போன் பண்றாருங்க. இப்ப அவர்கிட்ட என்னங்க சொல்றது? நீ என்கிட்ட போனை கொடு சாந்தி, நான் பேசிக்கிறேன். இந்தாங்க. ஹலோ மச்சான். மச்சானா, எப்படி இருக்கீங்க மச்சான்? என் மருமக தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் இங்க நல்லா இருக்காங்க மச்சான். அப்புறம் அங்க வேலையெல்லாம் எப்படி போகுது? எப்போ வரீங்க? இங்க எல்லாம் நல்லபடியா போகுது. அங்க கல்யாண வேலை எப்படி போகுது அத முதல்ல சொல்லுங்க. அதெல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் மாப்பிள்ளை ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லியிருந்தாரு, இன்னும் காணுமே. அவன் இந்த வாரத்துல கிளம்பலான்னு தான் இருந்தான் மச்சான். அப்புறம் நான் தான் சொன்னேன், நீ இப்ப இந்தியாவுக்கு போனேன்னா அப்புறம் கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேயே தானே இருக்க போற, கொஞ்ச நாள் அம்மா அப்பா கூட இரு, நம்ம போகும்போது ஒன்னா போவோம்னு சொல்லி அவனை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கேன் மச்சான். ஓ அப்படியா? சரி சரி. நாங்க எல்லாரும் ஒன்னாவே வந்துடுறோம். இன்னொரு 10 நாள்ல இந்தியாவுக்கு வந்துடுறோம் மச்சான். சரி மச்சான். கல்யாண வேலையெல்லாம் அங்க ஒத்தையில பாக்குறதுக்கு எதுவும் கஷ்டமா இருக்குதுங்களா மச்சான்? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். என்ன கஷ்டம்? காசை கொடுத்தா எல்லாம் நடக்குது. அதுக்குன்னு ஒவ்வொரு ஆளுங்களை வச்சிருக்கேன். பணம் மட்டும் கொடுத்துட்டா போதும் மச்சான். எல்லா வேலையும் கச்சிதமா முடிஞ்சிரும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொறுமையா வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள இங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். சரி மச்சான், அப்ப நான் வச்சிடுறேன். நாங்க வரும்போது போன் பண்றோம். சரி மச்சான். அண்ணன் என்னங்க சொன்னாரு? என்ன சொல்ல போறாங்க? கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டாங்க. அவங்க மாப்பிள்ளை எல்லாரும் ஒன்னாவே வரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இன்னொரு 10 நாள்ல வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியாங்க. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன். மாப்பிள்ளை இந்த வாரத்துல வரேன்னு சொல்லியிருந்தாரே, ஒருவேளை திடுதுப்புன்னு வந்துருவாரோ என்னவோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இன்னும் 10 நாள் டைம் இருக்கு, அதனால பரவாயில்ல. ஏங்க, அவங்க வர்றதுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு கல்யாண வேலையெல்லாம் பார்க்க முடியுமாங்க? இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா போதும் சாந்தி. கல்யாண வேலையெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. பணம் இருந்தா ஒரே நாள்ல எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஆனா இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். என்னங்க, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம பொண்ணு மனசு மாறிடுவாளாங்க? கண்டிப்பா மாறிடுவா சாந்தி. அதுக்கான பொரிய நான் பத்த வச்சுட்டேன். அது இன்னும் கூடிய சீக்கிரத்துல வெடிக்கும் பாரு.
கீர்த்தி வரான்னு நினைக்கிறேன். அப்பா வாமா கீர்த்தி. அப்பா நம்ம இங்கே வந்து 2-3 நாள் ஆகுது. இன்னும் நீங்கள் எதுவும் சொல்லலையப்பா. சரவணனையோ உங்கள் வீட்டு ஆளுங்களையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு? அட என்னம்மா இது, பிடிக்கலன்னா வந்த அன்னைக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பனேம்மா. எதுக்கு இந்த வீட்டில் நான் இருக்கணும்? அப்பா அப்போ உங்களுக்கு சரவணனுக்கு என்னை கட்டி வைக்க சம்மதம் இல்லப்பா? ஆமாம்மா. ஏங்க என்னங்க சொல்றீங்க? நீ கொஞ்சம் பொறுமையா இரு சாந்தி. அப்பா அப்படின்னா நம்ம ஏன்ப்பா இன்னும் இங்கேயே இருக்கணும்? சரவணோட அப்பா கிட்ட இதை பத்தி பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம்லப்பா? பேசுவோம்மா, நானும் பேசணும்னு தான் இருக்கேன். இன்னைக்கு அவங்க கிட்ட பேசிடுவோம். சரிப்பா. ச்சே, அப்பா எவ்வளோ நல்லவரா இருக்காரு. என்னோட சந்தோஷத்துக்காக அவரோட சந்தோஷத்தையே விட்டு கொடுக்குறாரு. ஆனால் இந்த சரவணன் தான் அப்பாவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசுறாரு. சரி, அப்பா அவங்க கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சரவணனுக்கு இருக்கிற சந்தேகம் தீந்துரும். எங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு அவகிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம், அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அதுக்கு என்ன சாந்தி? அதுக்கு என்னவா? என்னங்க நீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு கட்டி கொடுக்க சம்மதம்னு அவங்க வீட்டில் சொல்ல போறீங்களா? அண்ணன் கிட்டையும் கல்யாண வேலையெல்லாம் முடிச்சிடுறேன் 10 நாள்ல வாங்கன்னு சொல்றீங்க. கீர்த்தி கிட்ட என்னடான்னா இந்த பையனுக்கு கட்டி வைக்க சம்மதம், அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி முடிவு பண்ண போறேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஐயோ சாந்தி, நம்ம கீர்த்திக்கும் உன்னோட அண்ணன் பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் அந்த பையனோட அப்பா கிட்ட இந்த கல்யாண விஷயமா சில விஷயங்கள் பேச போறேன். நான் பேசுறதுலயே அவங்க ஐயோ இவங்களும் வேண்டாம் இந்த சம்பந்தமும் வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க. நீ பார்க்க தானே போற. நிஜமா வாங்க? ஆமா சாந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. சரிங்க. அப்பா சரவணனோட அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்களேப்பா? ஆமாம்மா, சரவணனும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்களாம்மா? வந்துட்டாங்கப்பா. அப்படியாம்மா, அவங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். சரிம்மா நீ போ, அப்பா வந்துடுறேன். சரிப்பா. ஏங்க அவங்க கிட்ட என்னங்க பேச போறீங்க? சாந்தி, இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஆளுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண செலவுங்கிறது ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ, ஏன் மிஞ்சி மீறி போனா ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கே இவங்க படாத பாடுபடுவாங்க. ஆனா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற செலவை கேட்டா இவங்கெல்லாம் தலை சுத்தியே விழுந்துருவாங்க சாந்தி. நம்ம பொண்ணுக்கு நாம எப்படி கல்யாணம் நடத்துவோமோ அதே மாதிரி அவங்களையும் பண்ண சொல்லுவோம். அந்த லிஸ்ட கேட்டாலே அவங்க இந்த பொண்ணும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு ஓடிடுவாங்க சாந்தி. நீங்க சொல்றது என்னவோ சரிதாங்க. ஆனா கீர்த்தியும் பக்கத்துல தானங்க இருப்பா. நீங்க இப்படியெல்லாம் சொன்னா அவன் நம்மள தானங்க தப்பா நினைப்பா. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வா போய் பேசுவோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரிங்க. ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்களாமே? ஆமா, நாங்க உங்க வீட்டுக்கு வந்து 3 நாள் முடிஞ்சது. இந்த 3 நாள்ல நீங்க எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டீங்க. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து நல்லபடியா கவனிச்சிட்டீங்க. பாவம், அதுக்கே உங்களுக்கு ரொம்ப செலவாயிருக்கும். அதனால இனியும் நாங்க உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறோம். ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க, என்ன இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்து தானங்க ஆகணும். சரி, நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க. அவங்க ஆசைய நிறைவேற்றி வைக்கிறது நம்ம கடமை தான். அதனால அவங்க விருப்பம் போல அவங்களுக்கு வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும். ஏப்பா சரவணா, அந்த பிள்ளையோட அப்பா ஏதோ சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னியப்பா.
ஆனா அவர் பேசுறத பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையேப்பா. ரொம்ப நல்ல விதமாவில்லப்பா பேசுறாரு. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. நான் என் பொண்ணுக்கு என் மச்சானுடைய பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளதான் இந்த பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு. அது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அது மட்டும் இல்ல, இனி சொந்த பந்தத்துல எல்லாம் கூட இது கேள்விப்பட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க கல்யாணத்தை ரொம்ப நீட்டி வைக்கலாம் முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தி வச்சுட்டா அப்புறம் எல்லாரும் அப்படியே சரியாயிருவாங்க. அப்புறம் என் பொண்ணோட கல்யாணத்தை என் சொந்த பந்தம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எங்க சொந்தக்காரங்க வேண்டப்பட்டவங்க எல்லாம் வரும்போது கல்யாணம் அந்த அளவுக்கு நல்ல கிராண்டா தான் பண்ணணும். இந்த கல்யாண செலவுங்கிறது உங்களுக்கு நீங்க நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை பாத்துக்குங்க. என் சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணும்போது எனக்கு சிம்பிளா இந்த கல்யாணத்தை வைக்க முடியாது. ஏன்னா வர்றவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கல்யாணத்தை வச்சாகணும். அதனால ஆகிற செலவை நீங்க எப்படியாவது கொஞ்சம் பண்ணிடணும். ஆனா ஒரு விஷயம், என்னோட சொத்து பூராவும் என்னோட பொண்ணுக்கும் என்னோட பையனுக்கும் தான் சரிசமமா நான் பிரிச்சு கொடுக்க போறேன். கீர்த்திக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட என் சொத்துல பாதிய என் பொண்ணு பேர்ல நான் எழுதி வச்சிருவேன். அம்மாடி கீர்த்தி, பாட்டி தாம்மா ஃபோன் பண்றாங்க. ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுக்கலன்னா எதுவும் பயந்துக்குவாங்க. நீ கொஞ்சம் உள்ள போய் பேசிட்டு வரியாம்மா? சரிப்பா, கொடுங்க. இந்தம்மா. அப்புறம் கல்யாண மண்டபம் நான் சொல்ற மண்டபத்தை புக் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் வசதியா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அப்புறம் கல்யாண செலவு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்புறம் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் தேவை அது எல்லாமே நான் ஒரு லிஸ்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துடுறேன். அது எல்லாத்தையும் வாங்கிடுங்க. அப்போ கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாண தேதிய குறிச்சிடலாம் இல்லைங்களா? என்னங்க எதுவும் பேச மாட்டேறீங்க? அது வந்துங்க. சரிங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்குவோம். இல்லைன்னா ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லி அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அப்புறம் நாங்க நாளைக்கு காலையில இங்க இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். நீங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லிட்டீங்கன்னா நாளையில இருந்து நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சரிங்க. என்னப்பா சரவணா இது 20 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாரு. நம்மளால அதெல்லாம் பண்ண முடியுமாப்பா? 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்றது கூட பெரிய விஷயம் இல்லப்பா. அதை கூட நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன். ஆனா இப்ப 20 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணி இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணோம்னா கீர்த்தியோட அப்பா இந்த கல்யாணத்தை நடத்த விடுவாராங்கிறதே சந்தேகமா இல்லப்பா இருக்கு. அவரோட பிளானே எப்படியாவது நம்மள அதிகமா செலவு பண்ண வச்சு நம்மள அவமானப்படுத்தணுங்கிறது தான் அவரோட பிளானே. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை அவர் நடத்த விட மாட்டாருப்பா. என்னப்பா சரவணா இப்படி சொல்ற? அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நம்ம கிட்ட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போலாம்லப்பா. எதுக்குப்பா இப்படியெல்லாம் பண்றாரு? அப்பா அவரா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா கீர்த்தி அவரை தானே தப்பா நினைப்பா. நம்ம அப்பா நமக்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னு எங்க என் கூட வந்துருவாளோன்னு அவருக்கு பயம். அதனாலதான் அவ முன்னாடி நல்லவர் மாதிரி நடிச்சுட்டு நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாரு. நம்மளா அவளை வேண்டான்னு சொல்லிட்டா அவளும் என்ன வெறுத்துருவாளே. அதனாலதான்ப்பா அவர் இப்படி எல்லாம் பண்றாரு. என்னப்பா சரவணா, நம்ம இப்ப என்னப்பா பண்றது? அப்பா சரவணா, இது உன்னோட வாழ்க்கைப்பா. இந்த பொண்ணு வேண்டான்னு நாங்க சொல்லல. இந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம்.
ஆனா இவ்வளோ பிரச்சனையை சகிச்சு இவ்வளோ கஷ்டப்படுறியே, அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. நீதான்ப்பா ஏதாவது நல்ல ஒரு முடிவா எடுக்கணும். ஆமாப்பா சரவணா, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இனி இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான்ப்பா. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. சித்தி கால் பண்றாங்க. ஹலோ சித்தி. சரவணா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. அம்மாக்கு போன் போட்டேன், அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா, அதான் உனக்கு கூப்பிட்டேன். நீ வீட்டில் தானப்பா இருக்க? ஆமா சித்தி, வீட்டில் தான் இருக்கேன். இருங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா அம்மா. என்னப்பா சரவணா? இந்தாங்கம்மா, சித்தி லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா. சொல்லு தனோ. இல்லை தனோ, சும்மா தான் இருக்கேன். என்னப்பா தம்பி, கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போல. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்ப்பா. அதையும் சொல்லிட்டேன்னா அதையும் சேர்த்து நல்லா யோசி. என்ன, கீர்த்திய கல்யாணம் பண்றதுக்காக நீ 20 லட்சம் இல்ல இனி 30 லட்சம் செலவாகும்னு சொன்னாலும் நீ அதை ரெடி பண்ணிருவேன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துக்காக நீ எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் அது எல்லாமே உனக்கு செலவு மட்டும்தான். வரவுன்னு ஒண்ணுமே இருக்க போறதில்ல, கீர்த்தி உட்பட. என்ன புரியலையா? நீ எத்தனை லட்சம் செலவழிச்சு கல்யாண ஏற்பாடை பண்ணினாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஒருவேளை அப்படி இப்படின்னு கல்யாணம் வரைக்கும் நீ கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, கல்யாணத்தன்னைக்கு மேடையிலேயே வச்சு உங்க அம்மா அப்பாவையும் உன்னையும் அவமானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்றதுக்கு உண்டான ஏற்பாட்டை நான் பண்ணிடுவேன். நல்லா யோசிச்சுக்கப்பா. இத்தனை லட்சம் செலவழிச்சு உங்க அம்மா அப்பாவுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறமா கீர்த்தி இல்லாம வாழ்றது நல்லதா, இல்ல இப்பவே புத்திசாலித்தனமா கீர்த்திய வேண்டான்னு சொல்லிட்டு கீர்த்தி இல்லாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதான்னு நீயே முடிவு பண்ணிக்கப்பா. சரியா? ச்சே, இவர் சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்னு இந்த போன் வேற இந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்களே. இதெல்லாம் நான் சொன்னாலும் கீர்த்தி நம்ப போறது கிடையாது. இப்ப என்னதான் பண்றது? அப்பா சரவணா, அவங்க இன்னைக்கு கிளம்புறாங்கல்லப்பா, அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும்ல. என்னப்பா யோசிச்சிருக்க? அப்பா, எனக்கு கீர்த்தி வேணாம்ப்பா. அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்பா சரவணா, நீ எவ்வளோ மனசுடைஞ்சு போயிருந்தா இந்த முடிவு எடுத்திருப்பேன்னு எங்களுக்கு தெரியுதுப்பா. நாங்க வேணும்னா அந்த பிள்ளைகிட்ட பேசட்டுமாப்பா, உங்க அப்பா இப்படி எல்லாம் சொல்றாருமான்னு. இல்லம்மா, யார் சொன்னாலும் அவ நம்ப போறதில்ல. அது மட்டும் இல்லாம நேத்து கூட அவ அப்பா என்கிட்ட வந்து, நீ எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சு கல்யாணத்தை வச்சாலும் அதை நான் நிறுத்திடுவேன், இல்லைன்னா கல்யாணத்தன்னைக்கே உங்க அப்பா அம்மாவுடைய மானத்தையெல்லாம் வாங்கி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்றாருமா. எனக்கு இந்த கல்யாணத்தை விட நீங்க தான்ப்பா முக்கியம். அதனால இந்த கல்யாணம் எனக்கு வேணாம்ப்பா. அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நானே சொல்லிடுறேன். நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். நீங்க உங்க முடிவை சொன்னீங்கன்னா நம்ம அப்புறம் ஆக வேண்டியதை பார்க்கலாம். சார், எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. என்னப்பா இது? ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா சார்,
இந்த கல்யாணம் எங்க தகுதிக்கு மீறினதா இருக்கு. எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்க உங்க பொண்ணுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னப்பா இது? என்னம்மா கீர்த்தி இதெல்லாம்? உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு அப்படின்னு சொன்ன. இப்போ உனக்காக தானம்மா அப்பா இந்த வீட்ல வந்து இத்தனை நாள் இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப என்னம்மா இவங்க இப்படி சொல்றாங்க? அப்பா எனக்கு ஒன்றும் புரியலப்பா. சரவணன் என்ன சொல்றீங்க நீங்க? அப்பாவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருல்ல? கல்யாணத்தை சீக்கிரமா வைக்கலான்னு அப்பாவே சொன்னாருல்ல சரவணன்? இப்போ நீங்க என்ன புதுசா இப்படி சொல்றீங்க? இல்ல கீர்த்தி, எங்களுக்கு இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அதனால இந்த கல்யாணம் வேண்டாம். நீ உங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. யோசிச்சு தான் பேசுறீங்களா சரவணன்? இதுக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ எங்க வீட்டில் எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் சரவணன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை கீர்த்தி. நான் தான் சொல்றேன்ல, எங்க குடும்பத்துக்கு இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது. நீ உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. வாங்கப்பா போலாம். என்ன முடியுது? இருமா, நான் அவங்க கிட்ட பேசுறேன். வேணாம்ப்பா, நீங்க எதுவும் பேச வேணாம். வாங்க போலாம். சரிம்மா. அப்பா நீங்க எல்லாம் எடுத்துட்டு வெளியே நில்லுங்க. நான் கடைசியா சரவணன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல சரவணன். அதுவும் நம்ம லவ்வுக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டில் வந்து இத்தனை நாள் இருந்து அவங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல சரவணன். ஆனா ஒன்று மட்டும் நான் சொல்றேன், நான் எங்க அப்பா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன். அது எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக. எனக்காக இவ்வளோ தூரம் எங்க அப்பா இறங்கி வந்திருக்காரு. அவருக்காக நான் அதை கூட செய்யாம என்னால் இருக்க முடியாது. உங்களை என்னால் மறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இனிமே நீங்களே நினைச்சா கூட நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் சரவணன். என்னை மன்னிச்சிரு கீர்த்தி. இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் உனக்கு உண்மை என்னங்கிறது தெரிய வரும். அப்போ நீ கண்டிப்பா என்னை புரிஞ்சுக்குவ. போதும் சரவணன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலேயே நான் உங்களை பார்க்க விரும்பலை. குட் பை.